அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக வளர்ந்து வரும் துறைகளை குறித்தும் அதிலுள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்தும் துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்துரையாடி கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் குறித்த தகவல்களை தெரிவிக்க நம்மிடம் வருகை புரிந்திருக்கும் திரு ஜான் பிரகாஷ் அவர்களை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சார். ஓகே, என் பேர் ஜான் பிரகாஷ். நான் சென்னையில் தான் இருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஐ வாஸ் எஜுகேட்டட் இன் லாயலா காலேஜ் அண்ட் பிகாம் படித்தேன். அங்கே எம்பிஏவும் படித்து முடித்தேன் 93-96. ஒரு 30 இயர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலே நான் இருந்துட்டு இப்போது பிஸ்னஸ் ஸ்கூல் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 இயர்ஸாக ஐ பின் ரன்னிங் இட். ஒரு 500 மாணவர்கள் எங்ககிட்ட படித்து 500 பேருக்கும் நாங்கள் வேலைவாய்ப்புகள் அரேஞ்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வர்றாங்க. ஸோ இதுதான் என்னோட பேசிக் பேக்ரவுண்ட். ஓகே சார், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன சார்? லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு பேசிக் டெஃபினேஷன் சொல்லணுன்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து அதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு கன்சியூமர் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ப்ராடாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா $350 பில்லியன் இந்தியாவில் மாத்திரம். உலக அளவியல் பார்த்திங்கன்னா $6 ட்ரில்லியன். இது வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண டேட்டா. ஸோ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரின்றது. ஸோ பேசிக்காக இது ஷிப்ஸ் இன்வால்வ்டு, கண்டெய்னர்ஸ் இன்வால்வ்டு, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ட்ரக்கிங் இன்வால்வ்டு. ஸோ ஒரு ஸ்மால் வெஹிக்கிள்லேருந்து ஒரு பெரிய கப்பல், ஒரு ஏரோப்ளைன் வரைக்கும் இதெல்லாம் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண இடத்துலேருந்து அதை யூஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் லாஜிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஓகே சார், இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சேலஞ்சஸ்? 2 விதமான லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று பார்க்கணும். ஒன்று டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ். இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸ்னு பார்த்திங்கன்னா ரோட் நெட்ஒர்க்கில் இஷ்யூஸ் வரலாம், உங்களுக்கு லோக்கலில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். பட் இதோட முக்கியமானது என்ன பாயிண்ட்னா இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸில், ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேரும். ஸோ அதுக்கான ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அதை கனெக்ட் பண்ணுறது, அதோட ரூட்ஸு, அதோட ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் கூட. இப்போ கரண்ட் சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போர் சூழல் இருக்குது. ஸோ இது மாதிரி டைம்லேயும் லாஜிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. அப்புறம் நம்ம கொரோனா வந்த டைமில் அப்போவும் லாஜிஸ்டிக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் லாஜிஸ்டிக்ஸ் வில் கண்டினியூ. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் ஒரு சேலஞ்சஸ், ஒரு பிரச்சனைகள் வந்ததுனால நின்று போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது இருந்தால் தான் என்டையர் சொசைட்டியே கேன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது மல்டிபிள் ஷிப்மெண்ட்ஸ் அட் த சேம் டைம் இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஷிப்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? அது ஃபஸ்ட்டு நம்ம டெட்லைன் அரைவல், அந்த கஸ்டமருக்கு எப்போ அந்த பொருள் தேவைப்படுது, ஸோ அதுலேருந்து ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும். நம்ம எப்போ இது இங்கே மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்லேருந்து அதை பிக்கப் பண்ணணும்னு. ஸோ அது ஒன்று பண்ணணும். இன்னொன்று காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷனை மைண்டில் வச்சுட்டே இருக்கணும் மல்டிபிள் ஷிப்மெண்ட்ஸில் இருக்கும்போது. தேர்ட் திங் என்னென்னா, எந்த கிளைண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி கொடுக்குறீங்க. இப்போ லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரினா அதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்ப்பேன், ஏன்னா இட்ஸ் முக்கியமானது. இப்போ அதே சமயத்தில் நான் ப்ரையாரிட்டி ஐட்டமாக இருந்தால் அதை ஒரு ஸ்லோ சேனலில் கொண்டு போவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ் நீட், அந்த பொருளோட முக்கியத்துவம் ப்ளஸ் காஸ்ட். ஸோ இது மூணையும் ஒரு ஆப்டிமைஸ், ஒரு பேலன்ஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போகணும் நம்ம. ஸோ மல்டிபிள் ஷிப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஆப்டிமைசேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். அது ஓகே சார், இந்த ஆப்டிமைசேஷன் என்னென்ன மோட்ஸில் பண்ணுறாங்க சார்? ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இல்லை என்ன மாதிரி? அதுக்கு ஒரு பேசிக் இஆர்பி சிஸ்டம்ஸ் இருக்குது. தென் வி ஹேவ் ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வேர்ஹவுசிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிஎம்எஸ்ன்னு இருக்குது, டபிள்யூஎம்எஸ்ன்னு இருக்குது. இது ஓவராலாக அந்த கம்பெனியோட இஆர்பியில் கனெக்ட் ஆகிருக்கும். இஆர்பியில் பேசிக்காக அது ஒரு கம்பெனியோட டோட்டல் சாஃப்ட்வேர். இதில் வெஹிக்கிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, வேர்ஹவுஸில் எப்படி நம்ம ஸ்டாக்கிங் வைக்கிறது, அங்கேருந்து இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த பக்கம் வேர்ஹவுஸில் இருக்கிற பொருளை எப்போ நம்ம கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணுறோம், ஆர்டர்ஸ் வரும்போது அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறோன்றது. ஸோ இந்த டிஎம்எஸ்ன்றது வெஹிக்கிள் அசைன்மெண்ட், இந்த வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்றது வேர்ஹவுஸ்குள்ளே பண்ணணும். இது டோட்டல் கம்பெனியோட இஆர்பி கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரை டு ஆப்டிமைஸ் தி
whole operations to meet the customer's requirement. ஏன்னா customer satisfaction is the most important thing. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ணிட்டோம்னா தென் அவர் இந்த சொல்யூஷன்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்டுன்றது ஒரு வேலிடேஷன் நமக்கு. ஓகே சார். சார் இந்த லாஜிஸ்டிக்ஸோட மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம் சார்? ஃபஸ்ட்டு காம்பனன்ஸ் டிமாண்ட் பிளானிங். டிமாண்ட் எவ்வளோ இந்த சீசனில் வரப்போகுது. இப்போ ஒரு ரெய்னி சீசன் வருதுன்னா கொடைகளுக்கு தேவை இருக்கும். ஸ்கூல் சீசன்னா புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ்க்கு தேவைப்படும். தீபாவளி சீசன்னா கிராக்கர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸுக்கு. ஸோ இந்த டிமாண்ட் பிளானிங், டிமாண்ட் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம். இந்த சப்ளை செயினோட கான்செப்ட் வரும்போது இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தென் வி அரேஞ்ச் அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸும் வேர் ஹவுஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இன்பவுண்ட் ரா மெட்டீரியல் வரணும். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரா மெட்டீரியல் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும். அந்த ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் மேனுஃபேக்சர் ஆன பிறகு அதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட. ஸோ இது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் டிஆர்பின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் பிளானிங். இந்த பக்கம் எம்ஆர்பின்னு சொல்லுவோம். ஸோ சப்ளை செயினில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிமாண்ட் பிளானிங். ஸோ டிமாண்ட் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி வி மேனேஜ் ஆல் அதர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ரிக்குவயர்மெண்ட், வெஹிக்கிள் ரிக்குவயர்மெண்ட், சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட், பீப்புள் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் மெயினாக ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா ஸ்கில்டு பீப்புள் ரொம்ப டிமாண்டில் இருக்கிறாங்க ஆர் இல்லை இண்டஸ்ட்ரியில். ஸோ ஸ்கில்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸு நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் இங்கே வரும்போது எம்ப்ளாயர்ஸ்க்கு யூஸ் ஆகும். வேறு எனி காம்பனன்ட் சார்? இந்த மேஜர் காம்பனன்ட்ஸ் கவர் பண்ணாலே நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ், ஐடி சிஸ்டம்ஸ், வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட், எந்த விதமான கப்பல்லையோ ஏர்க்ராஃப்டில் அதை போடுறோமோ. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டாக இருந்தால் நம்ம ஷிப்ஸ் அண்ட் இது யூஸ் பண்ணணும். பேசிக்காக இன்னொன்று ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைன்சஸ் மேட்டரையும் புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகும்போது கஸ்டம்ஸ் ஆங்கிளிருந்து நீங்கள் ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோட்னு இருக்கும். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி அந்த கமாடிட்டியை டியூட்டி எப்படி பே பண்ணுறோன்னு. அதே மாதிரி அது போய் சேர வேண்டிய கண்ட்ரிக்கு சர்டன் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதையும் நம்ம கம்ப்ளைன்சஸில். ஸோ பேசிக்காக ஒரு லீகல் ஆஸ்பெக்ட், கொஞ்சம் ஆப்ரேஷனல் ஆங்கிள், வெஹிக்கிள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக்கில் அதை கனெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கனெக்ட் பண்ணுறது. இன்னொன்று உங்கள் வேர் ஹவுசிங், அங்கே எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறோம், இன்வென்ட்ரி எவ்வளோ வச்சுக்கிறோம், வர்ற ஆர்டர்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, ஸ்டாக் அவுட் ஆகிடக்கூடாது. ஆர்டர்ஸ் வந்தது பட் ஸ்டாக் எனக்கு இல்லை அப்படின்ற. ஸோ ஆப்டிமைசிங் தி ஸ்டாக் லெவல்ஸ். எக்ஸஸ் இன்வென்ட்ரி வச்சுக்கிட்டிங்கனாலும் மணி பிளாக் ஆகிடும். ஸோ அது ஓவரால் பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையும் ஆப்டிமைஸ் பண்ணி ப்ளஸ் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ்னு வரும்போது ஒரு பொருளில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கரெக்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி டியூட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கா திடீர்னு பார்த்திங்கன்னா டேரிஃபை ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க எந்தெந்த கமாடிட்டிஸ்க்கு நான் டேரிஃப் ஏற்றிருக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறதா இல்லை வேறு கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறது. ஏன்னா அவங்களோட டியூட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியில் போய் இறக்குமதி ஆகும்போது அவங்க குளோபலாக காம்படிட்டிவாக இல்லாமல் இருப்பாங்க. இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு கண்ட்ரியில் போய் வாங்கிடுவாங்க அங்கே இருக்க பையர்ஸ். ஸோ பேசிக்காக எல்லா நாலேஜும் தேவை ஒரு லாஜிஸ்டிக்ஸுக்குன்னு வரும்போது. உங்களுக்கு பேசிக் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேசிக் ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியணும், வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு மைக்ரோ நாலேஜ்லேருந்து ஒரு மேக்ரோ பிக்சர் வரைக்கும் டோட்டலாக புரிஞ்சாதான் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சக்ஸஸ் ஆகுது. பட் இனிஷியலாக வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும்போது இருக்காது. பட் அவங்க வளர வளர இந்த விஸ்டம் வளர்த்துக்கிட்டே போகணும் அவங்க. ஓகே சார். ஸோ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வெரி நைஸ் கொஸ்டின். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் சேலஞ்சஸ்க்கு பஞ்சமே இல்லை. எவ்ரிடே இஸ் எ சேலஞ்ச். நாங்களே ஒரு கோல்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், நோ 2 days ஆர் சேம்னுவோம். அதாவது இன்றைக்கி இருக்க சேலஞ்சுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேறு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ சேலஞ்சஸ்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் இருக்கும், போர்ட்ஸில் இஷ்யூ இருக்கும், லேபர் இஷ்யூ இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க தே வில் கோ ஆன் அ ஸ்ட்ரைக், டீசல் விலை ஏறிடுச்சுன்னு போவாங்க, ஆர் செக் போஸ்ட்டில் அந்த டோல் ஜாஸ்தி ஆச்சுன்னு தே வில். ஸோ சேலஞ்சஸ் ஆர் என் நம்பர் வந்துட்டே தான் இருக்கும். பட் அந்த சேலஞ்சஸை தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா. வரும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் காமன் சென்ஸ். இந்த இண்டஸ்ட்ரிக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜும் சீனியர்ஸோட நாலேஜும் அந்த மூமெண்ட்டில் வாட் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் டிஸ்கஸிங் வித் கஸ்டமர். அகெயின் அண்ட் அகெயின் நான் திருப்பி கஸ்டமரை சொல்லுவேன். ஏன்னா ரிசீவர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாதான், அந்த கஸ்டமருக்கு அந்த பொருள் போய் சேர்ந்தால் தான் யூ ஹவ் டன் த ஜாப் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். இல்லைனா லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அவங்களுக்கு ஆன் டைம் போச்சு, அந்த பொருள் வந்து எனக்கு சேர்ந்த டைமுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் இன்ஜின்ஸ் மாத்திரம் வரல, மற்ற காருக்கான எல்லா காம்பனண்ட்டும் வந்துருச்சு.
அந்த இன்ஜினை எடுத்து அந்த காரில் வச்சு போகலன்னா ஆர் இன்ஜின் ஓட்டுங்க அதை ஏற்றுருவாங்க. பேசிக்காக ஏர் கண்டிஷனர் சிஸ்டம் வரல, பிரேக் வரலன்னா ஸ்டில் த கார் இஸ் cannot be used. ஸோ எல்லா காம்பனண்ட்டும் வந்து தான் அந்த கார் அசம்பிள் பண்ணி வெளியே போகும். ஸோ அது வரைக்கும் எல்லா பொருளும் வந்து சேர்ந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற வர வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ சேலஞ்சஸ்க்கு டெஃபினட்டாக தேர் அந்த சேலஞ்சஸ் வர வர இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டு லேர்ன். ஏன்னா வாட் சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணணும் அது ஒரு புக்காக எழுதி வச்சுருப்பேன். சம்படி கம்ஸ் அந்த புக்கை ரீட் பண்ணும்போது எழுதணும், ஓகே இது மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது, இதை ஏற்கனவே அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. புதுசாக வரும்போது அவங்க ஒரு புக் எழுதலாம். ஸோ இட் இஸ் ஒரு கலெக்டிவ் நாலேஜ் ஆஃப் இந்த சேலஞ்சஸ். ப்ராப்ளம்னே சொல்லக்கூடாது, இட்ஸ் அ சேலஞ்ச். ஓகே சார், நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய மோட்ஸ் இருக்குது. அதில் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு எது காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடுங்கிறது எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போது லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஒரு ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இம்மீடியட்டாக தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஏர் ஷிப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி நம்ம கோவிட் வந்த சீசன் பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் வேர் இம்போர்ட்டட், வேக்சின்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட், நீடில்ஸ் வேர் ப்ராட் ஃப்ரம் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ். ஸோ அது டெஃபினட்டாக ஏரில் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ சப்போஸ் கிரானைட்னு ஒரு கமாடிட்டி இருக்குது, ஹெவி கமாடிட்டி, கிரானைட், ஸ்டீல், இதெல்லாம் ஷிப்ஸில் அனுப்புவோம். ஏன்னா ஷிப்ஸுக்கு கேன் டேக் பல்க் குவான்டிட்டி அட் லோவர் காஸ்ட். ஏரில் வந்துட்டு இட் இஸ் டைம் சென்சிட்டிவ். இப்போது திருச்சியிலேருந்து மல்லிகைப்பூ இஸ் கோஸ் டு கொலம்போ. ஸோ அதை நம்ம ஷிப்பில் அனுப்பிச்சிட்டு இருந்தோம்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் இட். ஸோ ஏர்க்ராஃப்டில் போகிறது தான். ஸோ ஏர் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கமாடிட்டி டிமாண்ட். அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஆன்சர் தான் வரும், கஸ்டமருக்கு என்ன தேவை. ஸோ அதை பிளான் பண்ணி தான் நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். டொமஸ்டிக்கில் யூ ஹேவ் ஒன்லி ட்ரக்கிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஏர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ட்ரக்ஸில் எடுத்துகிட்டு போகிறது ஹெவி கார்கோ எடுத்துகிட்டு போவோம். இப்போ டொமஸ்டிக்லேயே இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு பொருள் அனுப்பணும்னா ஏர் ஷிப்மெண்ட்ஸ் ஆர். ஸோ ஏர் நெட்வொர்க் நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போது இன்டர்நேஷ்னலி அண்ட் இன் இந்தியா. அண்ட் ஷிப்பிங் லைன்ஸும் பல ஷிப்பிங் லைன்ஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தே ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் டு இந்தியா டைரக்ட்லி. முந்தையெல்லாம் ஃபீடர் வெசல்ஸ்னு சொல்லுவோம், இங்கேருந்து கொலம்போக்கோ சிங்கப்பூருக்கோ தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அந்தந்த மதர் வெசல்ஸே இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏர் கனெக்டிவிட்டி இஸ் வெரி குட், ஷிப் கனெக்டிவிட்டி இஸ் வெரி குட், போர்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கமாடிட்டி, அந்த பொருள், அந்த கஸ்டமர் நீட், அகெயின் காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி, ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் இஸ் யுவர் பிரெயின். காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு என்ன வேணும், என் கம்பெனிக்கு என்ன காஸ்ட்டுங்க இது பண்ணி சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். பட் நீங்கள் தான் திங்கராக இருக்கணும், யோசித்து முடிவெடுக்கிறது நீங்கள் தான் இருக்கணும். ஓகே சார். சார், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஎம்எஸ், அதே மாதிரி வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் இந்த இஆர்பியோட கனெக்டடுங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் அதில் என்னென்னா வெஹிக்கிள் ரூட் ஆப்டிமைசேஷன், லோட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த வெஹிக்கிள் இந்த ரூட்டில் போகிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ அசைன் பண்ணும், அதுக்கான காஸ்டிங் கொடுக்கும், அதுக்கான யார் டிரான்ஸ்போர்ட் தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸோட சர்வீஸும் அட்டாச் பண்ணலாம். நம்மளே தான் வெஹிக்கிள் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் கனெக்ட் ஆல் ஆஃப் தட் அண்ட் யூ கேன் அரைவ் எந்தெந்த வெஹிக்கிள் லோடபிலிட்டி. இப்போது தமிழ்ல டாடா ஏஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு 2.5 tons வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். தென் யூ ஹேவ் பிகர் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த ரூட்டில் இந்த லோட் ஃபேக்டருக்கான வெஹிக்கிளை போடுறதா இல்லை 10 ton வெஹிக்கிளை போடுறதா, இதெல்லாம் பேசிக்காக ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஸோ இந்த டிஎம்எஸ் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா எல்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட கார்கோ என்ன மெட்டீரியல் என்ன இருக்குது, நான் இங்கேருந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி எடுத்து ஃபீட் பண்ணிங்கன்னா அது இந்தந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரூட்ஸ் ஆர் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். நீ கூகுள் கிவ்ஸ் யூ த ரூட் மல்டிபிள் ரூட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் யூ கேன் டிசைன் யுவர் என்டையர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸ். ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து ஃபினிஷ் குட்ஸ் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதோ இல்லை சப்ளையர்கிட்ட இருந்து உங்களை மேனுஃபேக்சர்கிட்ட வர்றது. ஸோ டிஎம்எஸ் கேன் மேனேஜ் ஆல் திஸ். டபிள்யூஎம்எஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா எவ்வளோ இன்வென்ட்ரி நான் இப்போ இந்த வேர்ஹவுஸில் வச்சுருக்கணும், அதில் 2 விதமான ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு வரும், இன்னொன்று ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்னு ஒன்று வரும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர்ஸ்க்கு கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு எல்லாமே ஆர்டர் ரெப்ளெனிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். அங்கே பாயிண்ட் ஆஃப் சேலாக நான் எவ்வளோ இன்வென்ட்ரி கொண்டு வந்து வைக்கணும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக கால்குலேட் பண்ணணும். இப்போ அந்த டபிள்யூஎம்எஸ் சாஃப்ட்வேர் கால்குலேட்ஸ் பை இட் செல்ஃப். அங்கே இவ்வளோ சேல் ஆகிருக்குது, தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஹவ் கான் டவுன் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். ஸோ ரெப்ளெனிஷ் பண்ணிக்கோ. இல்லைனா ஃபிசிக்கலாக அங்கேருந்து டேட்டா வரணும். ஸோ அங்கே பாயிண்ட் ஆஃப் சேலில் டேட்டாவை அப்டேட் பண்ணுவாங்க.
அந்த டேட்டா உங்ககிட்ட இருக்கும், பாயிண்ட் ஆஃப் சேலில் கம்மியாயிடுச்சு. ஸோ மேனுஃபேக்சர்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ரெப்ளினிஷ்மெண்ட் வி டூ தட் இன் ஆர்டர் டு கேட்டர் டு த ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆர்டர் வரப்போகிற ஆர்டருக்கு நம்ம ரெப்ளினிஷ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ டிஎம்எஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் வெஹிக்கிள் அசைன்மெண்ட். டபிள்யூஎம்எஸ் டேக் கேர் ஆஃப் இன்வென்ட்ரி. இது ரெண்டும் மெயின் இஆர்பியில் கனெக்ட் ஆகும். அந்த இஆர்பியில் என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா மை டோட்டல் மணி ஃப்ளோ, இன்வாய்சிங் எரர்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ சப்ளையர்கிட்ட வந்து வாங்கின ப்ரைஸ் கரெக்டாக. ஸோ பேசிக்கலாக அதை ஃபைனான்ஷியலை ஹேண்டில் பண்ணுவோம். இது ரெண்டும் ஃபிசிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். சார், இந்த குளோபல் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட எப்படி சார் கனெக்டட்? இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்றது நிறைய யூ ஹேவ் டு ஹேவ் நாலேஜ் ஆஃப் கண்ட்ரீஸோட ரெகுலேஷன்ஸ், அது டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் புரியணும். ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்மோனியஸ் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். அதாவது ஒரு கமாடிட்டிக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் வந்து வேர்ல்ட் கஸ்டம் ஆர்கனைசேஷன் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா கமாடிட்டியும் நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி பொருளை 5000 கமாடிட்டி ஹெச்எஸ்என் கோடாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஹெச்எஸ்என் கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கண்ட்ரிஸ் டியூட்டி ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன்னா அந்த ஹெச்எஸ்எனுக்கு இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், சிங்கப்பூர்லேருந்து நான் சென்னை கொண்டு வரேன். சிங்கப்பூர்லேயும் அதே ஹெச்எஸ்என் தான், சென்னையிலையும் அதே ஹெச்எஸ்என் தான். அங்கே ஒரு ஹெச்எஸ்என் வச்சுட்டு இங்கே ஒரு ஹெச்எஸ்என் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்கோ, அதுக்கேற்ற மாதிரி டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்கு இன்னொன்று பார்த்தா கம்ப்ளைன்சஸ். ஒரு கண்ட்ரியில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதையும் கம்ப்ளை பண்ணணும். ஸோ கம்ப்ளைன்சஸ் சர்டன் கண்ட்ரீஸில், எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் யூஎஸ்க்கு நீங்கள் கமாடிட்டிஸ் அனுப்பணும்னா வெயிட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பர் ஆக்சில் அந்த சேசின்னு அனுப்புவோன்னு ட்ரெய்லரில் ஒரு ஆக்சில் 17 டன்னு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நம்ம 28 டன்ஸ் அந்த 20 ஃபுட் கண்டெய்னர் ஏற்றலாம். ஆனால் அங்கே போகும்போது 17 டன்ஸ் தான் இருக்கணும். ஸோ இங்கேருந்து நாங்கள் 28 டன் நாங்கள் லோட் பண்ணுறோம் இந்தியாவில், எங்கள் ரூல்ஸ் ஓகே, ஆனால் உங்கள் ரூல்ஸில் 17 தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேருந்து ஏற்றும் போதே கம்ப்ளைன்சஸ் வேணும். யூஎஸ் அது மாதிரி அட்வான்ஸான கண்ட்ரீஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இங்கேருந்து ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே டிக்ளேர் பண்ணணும், இந்த கமாடிட்டி இங்கேருந்து அங்கே வருது, இந்த கண்டெய்னர் வருதுன்னு. ஸோ இந்த மேனிஃபெஸ்டிங், ஆட்டோமேட்டட் மேனிஃபெஸ்டிங் சிஸ்டம் இருக்குது. ப்ளஸ் யூ ஹேவ் டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் புரிஞ்சுக்கணும், ரெகுலேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே குளோபல் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இடத்துல எல்லாமே இருக்குது. இது எல்லாம் போய் தனியாக படிச்சுட்டு வரதில்ல, இதில் இருக்குது. பட் அகெயின் இது செப்பரேட் நாலேஜ் பேஸை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் கேப்சியூல் மாதிரி போட்டு அந்த மாடியூல்லேருந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனோட ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளை பண்ணால் போதும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் மோர் இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட். டொமஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸ்ன்றதோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் அது ரொம்ப, இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ்க்கு அது ரொம்ப தேவைப்படும். ஓகே சார், இந்த எஃப்ஏபி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார், ஆடிட்டிங் அந்த மாதிரி, அது என்ன சார், அப்படின்னா என்னது? ஃப்ரேட் ஆடிட்டிங் அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பில்லிங் அக்யூரசி. அதாவது நம்ம ஃப்ரேட் ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், அந்த சப்ளையர் ஹூ இஸ் தி வெஹிக்கிள் ஆப்ரேட்டர் ஆர் ஷிப்பிங் கம்பெனி ஆர் ஏர்லைன்ஸ், ஸோ அவங்களுக்கு என்ன கான்ட்ராக்டில் நம்ம அவங்கக்கிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு பில் பேமெண்ட் கொடுக்கணுன்னா அவங்க கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் என்ன, அதை ஃபினான்ஸ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு ஷிப்மெண்ட் போக போக அந்த ஃப்ரைட்டுக்கு இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸில் இருக்க அமௌண்ட்டும் இந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட்டும் கரெக்டாக. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் 10 ரூபான்னு ஒருத்தர் கொடுத்துட்டு பில்லு கொடுக்கும்போது 11 ரூபான்னு கொடுத்தா இட் இஸ் அ இன்வாய்ஸிங் எரர், பில்லிங் எரர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன ஆகும், பேமெண்ட்டுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த எஃப்ஐபி சிஸ்டம் எதை மேனேஜ் பண்ணதுன்னா, ஆல் த கான்ட்ராக்ட்ஸ் இன் பிளேஸ், அதை சிஸ்டமில் அப்டேட் பண்ணது. டெய்லி ஷிப்மெண்ட் போகும்போது அந்த இன்வாய்ஸிங், பில்லிங் எரர்ஸ் இல்லாமல் சப்ளையர்ஸுக்கும் வெண்டர்ஸுக்கும் பேமெண்ட் ஆன் டைம் போச்சுன்னா த ப்ராசஸ் இஸ் ஈஸியர் டு ஹேண்டில். இது பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா கான்ட்ராக்டுக்கும் இன்வாய்ஸிங்க்கும் எரர் இருக்குது. ஸோ பில்லிங் எரர்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது ஓவரால் என்ன பண்ணால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமருக்கு அவருக்கு ஹீஸ் பேயிங் த பில், ஹீ சேஸ் நான் இந்த கான்ட்ராக்ட் படி பண்ணேன். சப்ளையர் சொல்லுவார், இல்லை நான் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு நாங்கள் வேறு ரேட் வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி டிஸ்பியூட்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஸ்மூத்தனிங் ஆஃப் த ப்ராசஸ் பே பண்ணோம். அகெயின் பேசிக்காக முதல்ல ரெஜிஸ்டர்ஸில் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி அகெயின் ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து இட் ரெடியூசஸ் தி ப்ராசஸ் டைம், சைக்கிள் டைம். ஒரு ப்ராசஸ் முடியணுன்னா ஒரு நாளில் முடியறது 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னா தென் விச் மீன்ஸ் சம்திங் ராங் வித் யர் டேட்டா என்ட்ரி. ஸோ பில்டிங் எரர்ஸ் அண்ட் இன்வாய்ஸிங் எரர்ஸை இது கம்மி பண்ணி அகெயின் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவன் பேமெண்ட், இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, வெஹிக்கிள் ஓனருக்கு நீங்கள் பேமெண்ட் கரெக்டாக டைமில் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெஹிக்கிள் கேட்கும்போது கொடுப்பாரு. ஒரு ஷிப்பிங் லைனுக்கு ஆன் டைம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புக்கிங் கேட்கும்போது கொடுப்பாங்க.
ஏர்லைனுக்கெல்லாம் பேமெண்ட் நீங்கள் முதல் பண்ணிடணும். அவங்க வேறு மாதிரி யூ மஸ்ட் மேக் த பேமெண்ட் ஆர் ஆன் த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த எஃப்ஐபி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபிட்டபிள். ஓவராலாக இது என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனினா, இந்த எஃப்ஐபி சிஸ்டம் எனக்கு இமீடியட்டாக என் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆன் தட் டே இட் வில் டெல் மீ. ஆஸ் பர் இன்வாய்ஸஸ் நான் பே பண்ணது, இன்வாய்ஸஸ் அவுட் கோ ஆகிருக்கு, என் இன்கம் என்ன, ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி என் கம்பெனி எனக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லையானா ரியல் டைம் ப்ராசஸில் உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு ஆடிட்டர் பண்ண வேண்டிய வேலை, இட் ஹெல்ப் யூ டு ஹேண்டில் இட். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபைடு டூல்ஸ் ஏதாவது அவைலபிளா சார்? சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. யூ கேன் கோ அண்ட் பை இட். ஆரக்கிள் செல்ஸ் ஆர் எஸ்ஏபி சிஸ்டம்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ் தே செல். இது கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் தான். சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள். ஜென்ரிக் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி அதை கஸ்டமைஸ் பண்ணி வெண்டர் சப்ளையர்ட்டையும் சொன்னீங்கன்னா ஹி வில் சேஞ்ச். உங்களுக்கு இந்த ஃபீல்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எரர் ஸ்க்ரீன்ஸ் வேணும், இந்த டேட்டா போட்டால் எரர்ஸ் வரணும் எனக்கு. ஸோ அந்த எரருக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் சிஸ்டம் மாதிரி, ஸோ ராங் பேமெண்ட்ஸ் ஆகாமல் இருந்துக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆடிட் அண்ட் பில்லிங் அக்யூரசிக்கு இட் வில் ஹெல்ப் யூ தட். தென் சப்ளை செயின் விசிபிலிட்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு சப்ளை செயின் தான் என்னன்னு புரிஞ்சுப்போம். சப்ளை செயின் இஸ் அ கேம் பிட்வீன் மேனுஃபேக்சரர் அண்ட் கன்சியூமர். லாஜிஸ்டிக்ஸ்ன்றது இது எனேபிளர். அதாவது சப்ளையர்கிட்ட இருந்து இந்த மெட்டீரியல் கொண்டு போய் மேனுஃபேக்சர்ட்டு கொடுத்து, மேனுஃபேக்சர்ட்டு வந்து இட் கோஸ் டு த என் கஸ்டமர். இதில் நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி வெஹிக்கிள்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்ன்றது. ஸோ இந்த விசிபிலிட்டின்றது என்னென்னா, நான் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் டோட்டலாக உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கிறீங்க, என் ஃபேக்ட்ரிலேருந்து அது கிளம்பியாச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். அதே சமயத்தில் உங்கள் கஸ்டமருக்கு என்ன ஸ்டேஜில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, ஸோ தட் எனக்கு எப்போ வரும். ஸோ ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஒன்று கஸ்டமர் ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ப்ராடக்ட், இன்னொன்று மேனுஃபேக்சரர் ஹூ இஸ் கலெக்டிங் த ரா மெட்டீரியல் ஃப்ரம் சப்ளையர் அண்ட் மேக்கிங் தி மேனுஃபேக்சர் ஐட்டம், இன்னொன்று சப்ளையர். த ஃபோர்த் பார்ட்டி இஸ் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, இங்கேருந்து இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு போய் சேர்த்து மேனுஃபேக்சர்லேருந்து அவுட் பவுண்ட் கொண்டு போய், ப்ளஸ் வேர் ஹவுசஸ். ஸோ இவங்க இந்த சப்ளை செயின்றது இந்த 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 காம்பனன்ட்ஸில் இன்டெகிரேட் பண்ண தான் சப்ளை செயின். விசிபிலிட்டின்றது என்னென்னா, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இங்கே ஒரு இடத்துல இந்த பொருள் மாட்டிக்கிச்சு வர்றதுக்கு லேட் ஆக போது, என் மேனுஃபேக்சரிங் டைம் டிலே ஆகும், இந்த டிலேனால் ஷோரூம்க்கு இந்த மெட்டீரியல் வராது அப்படின்றது தெரியறது. இந்த விசிபிலிட்டி எல்லாருக்கிட்டையும் டிரான்ஸ்பரண்ட்டாக டேட்டாவாக இருக்கணும். யாரும் இந்த இன்ஃபர்மேஷனை சப்ரஸ் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் வி சே பேட் நியூஸ் டெல்லிங் இன் டைம் இஸ் குட் நியூஸ். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் இருப்போம். பேட் நியூஸ் லாஸ்ட் டைமில் போய் சொன்னீங்கன்னா, ஐயோ ரா மெட்டீரியல் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு, அங்கே ட்ரிகர் ஆகிற பாயிண்ட் என்ன ஆகும்னா, கஸ்டமருக்கு போய் ட்ரிகர் ஆகும். மேனுஃபேக்சரர் நடுவில் இருக்கிறாரு, சப்ளையர் இங்கே இருக்குது. சப்ளையர் டிலே பண்ணார்னா மேனுஃபேக்சர் பண்ண டைம் ஆகும், மேனுஃபேக்சர் டைம் பண்ணார்னா கஸ்டமருக்கு போய் ரீச் ஆக டைம் ஆகும். ஸோ இந்த விசிபிலிட்டி சிஸ்டம்ஸ் கேன் ஷோ த்ரோ அப் ஆல் த டேட்டா. எங்கே ஏதாவது ஸ்டக்கப் ஆகிருக்கா ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் க்ளீனாக, எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. எங்கேயாவது ஸ்டக்கப் ஆகிடுச்சுன்னா வி வில் நோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி கேன் பிளான் டு பை ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஃபினிஷ் குட் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தால். டொமஸ்டிக்காக தான் இன்னொரு சப்ளையர்கிட்ட போய் வாங்கிக்கலாமா. ஸோ இந்த சப்ளை செயின்றது தான் இதோட விசிபிலிட்டி இஸ் டிரான்ஸ்பரன்சி. ஓகே சார், இந்த சப்ளை செயினில் இந்த ட்ராக்கிங் பற்றி மென்ஷன் பண்ணீங்க இல்லையா சார், அந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார் கோடிங் பண்ணிவிட்டு அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணுறது ஹை ஸ்பீட் ஸ்கேனர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கேனர்ஸ் என்ன பண்ணோன்னா, ஒரு எஸ்கேயூன்னு சொல்லுவோம், ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ். இப்போ ஒரு பொருளும், இப்போ 10 மொபைல் ஃபோன் இருக்குன்னா அது 10 எஸ்கேயூஸ், அது பேர் ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ். ஸோ இந்த 10 ஃபோன் மேலே பார் கோட் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த பார் கோடை டக்குன்னு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணோன்னா அது மேனிஃபெஸ்டார் ஒரு 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 சம்மரி ஷீட் மாதிரி போயிடும். ஸோ இது என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது. இப்போ 10 சிட்டி இந்தியாவில் 10 வேர் ஹவுசஸ் இருக்குது. அவங்கவுங்க வேர் ஹவுஸ்லேருந்து அந்த பார் கோட் அந்த ப்ராடக்ட் மேலே ஸ்கேன் பண்ணி ஒரு ERPயில் அப்லோட் பண்ணாங்கன்னா, சென்ட்ரலாக ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து இந்தியாவில் 10 வேர் ஹவுஸ் இருக்குது, 10 வேர் ஹவுஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற ஒரு பட்டனில் தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு பார் கோட் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணலாம், QR கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரேடியோ டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், RFIDன்னுவாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் டிவைசஸ் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். ஸோ விச் ஒன் அகெயின் யூ வாண்ட் டு யூஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஒரு துணி வாங்கிட்டு வெளியே வரும்போது பில்லு பே பண்ண மாட்டோம், அந்த ஒரு அலாரம் ஒன்று அடிக்கும். அது இட்ஸ் அ ட்ராக்கிங் டிவைஸ். அதை ஒரு ரேடியோ டேக் போட்டிருப்பாங்க, அந்த ஆண்டனாவை தாண்டி போகும்போது அது சவுண்டு கொடுக்கும். ஸோ இட்ஸ் மீன்ஸ் அன்பில்ட் ஐட்டம் ஒன்று வெளியே போகுது, ஸோ தட் ஐட்டம் இஸ் நாட் பில்ட் அப்படின்றது தெரியும்.
ஸோ ட்ராக்கிங் டிவைசஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆல் திஸ் வில் ஹெல்ப் யூ டு கீப் இன் கண்ட்ரோல் யுவர் ப்ராசஸ், சப்ளை செயினோட ப்ராசஸ். ஓகே சார். சார் இப்போ இருக்கக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் சொல்கிறாங்க. அந்த டாப்பிக்கை தொடர்ந்து ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம லாஜிஸ்டிக்ஸில் யூஸ் ஆகுது சார்? Again, first artificial intelligence பற்றி will understand. Artificial intelligence is not replacement of human brain. It only gives you ஒரு predicted solution. அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ண வேண்டாம். Artificial intelligence uses huge data. அந்த டேட்டா வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணும். சரி, நாளைக்கு there is a chance that there is a shortage of raw material. So இந்த manufacturer can go to buy it from some other supplier or another country also. So ஏஐன்றது it gives you ஒரு அட்வான்ஸாக ஒரு வார்னிங் சிஸ்டம், ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு உங்களை ஹெல்ப் பண்ண போகுது அது. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு டெசிஷனே இல்லாத டைமுக்கு இட் ஹெல்ப்ஸ் யூ. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாதப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா ஓல்டு டேட்டாலாம் ப்ராசஸ், ஓல்டு டேட்டா மீன்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணி இப்போ யார் யார் புது சப்ளைஸ் இருக்காங்க, ஸோ இட் கால்குலேட்ஸ், அந்த அல்கோரிதம்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கிவ்ஸ் யூ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வச்சு இட் ஹெல்ப்ஸ் யூ டு மேக் அ டெசிஷன் வெதர் ஐ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட் ஆர் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆர் ஐ டோன்ட் மூவ் ஃபார்வர்ட் அட் ஆல். நான் இருக்கிற பொசிஷனே பெட்டராக இருக்குது, நான் இருக்கிற சப்ளையர்ட்டே நான் வாங்கிக்கிறேன்றது. மெஷின் லேர்னிங்கிறது அனதர் திங். யூ மேக் த மெஷின் லேர்ன் பை கிவிங் இட் டேட்டா. ஸோ மெஷின் லேர்ன் பண்ணிவிட்டு லைக் வி யூஸ் டுடே ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது. ஐ மீன் ChatGPT இஸ் தேர் அண்ட் யூ ஹேவ் மல்டிபிள் டூல்ஸ். அகெயின் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அபவுட் காமன் சென்ஸ். என்னென்ன டூல்ஸ் வந்தாலும் யூ ஷுட் யூஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் யூஸ் யுவர், இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், த ப்ரீவியஸ் டேட்டாஸ் ஹவு டிட் யூ ஹேவ், அதை வச்சு எப்படி டெசிஷன் எடுத்தாங்க. ஏஐ என்ன பண்ணணும்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்டிவ் இது எப்படி இருக்க போகுதுன்றது இட் கிவ்ஸ் யூ அ சொல்யூஷன், அவ்வளோதான். ஸோ இட் ஹேஸ் டு பி அடாப்டட். ஏன்னா முந்தி ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் லார்ஜ் ஆக எவ்ரி திங் யூ கேனாட் டூ இட், யூ நீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு ஹேண்டில் இட். மற்ற இண்டஸ்ட்ரியில் வர்றது ஸ்பீடு அளவுக்கு இப்போ இல்லைன்னா கூட ஸ்லோலி இட் இஸ் கேச்சிங் அப். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அகெயின் இட் இஸ் மோர் ஆப்ரேஷனல் ஓரியன்ட், இட் இஸ் ஸ்டில் ஸோ ஏஐ வர்றதுக்கு லாட் ஆஃப் சான்சஸ். ஏஐ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு கம் இன் டுடே. ஸோ இன்னும் ஃபுல் ஸ்கேல் லெங்க்த்தில் வர்றதுக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐடி படிக்கிறவங்களாம் இதை படிக்கிறப்ப இந்த லாஜிஸ்டிக்ஸ் டொமைனையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க, இந்த ஐடி நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க தேர் அ குட் காம்பினேஷன் ஃபார் கெட்டிங் பெட்டர் ஜாப்ஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ். ஓகே சார். ஃப்யூச்சரில் ஏஐயோட இன்வால்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் சார் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில்? ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் ஓவர் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். பட் அதனால் யாருக்கும் ஜாப் போக போகுதுன்றது, நிறைய பேர் ChatGPT வந்தோன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ் ஜாப் போயிடுச்சுனாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நியூ டூல். அது மாதிரி ஏஐ வில் ஹெல்ப் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பெருசாக டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ப்ளே அ பிக் ரோல். ஸோ ஐடி, அது முதல் சொன்ன மாதிரி ஐடி படித்தவங்க லாஜிஸ்டிக்ஸ் டொமைன்லேயும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லேயும் தே வில் கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலையும் தே வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டூ. ஸோ அவங்க நல்ல ஒரு வெப்பன். இன்னும் ஐடியோட பேக்ரவுண்டும் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் நாலேஜ் இருக்குது, தே ஆர் ரெண்டையும் காம்பைன் பண்ணால் அவங்க நல்ல வெப்பன் ஃபார் த எம்ப்ளாயர் டு கீப் தெம் ஆன் த எம்ப்ளாயி லிஸ்ட். இதுவரையில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஷிப்பிங் குறித்த தகவல்களை நம்மிடம் பரிமாறிக்கொண்ட திரு ஜான் பிரகாஷ் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.